எனக்கு காலையில் தூங்கி எந்திரிச்சதும் போயிட்டு தூதுவளை முகத்தில் தான் முடித்தேன். ஏன்னா 2 நாளாக காது வலி, கோல்டு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா ஒரு சிலருக்கு காது வலி வரும். அதனால் நம்ம வந்து தக்காளி செடி நட்டுருந்தோம் இல்லையா, அது பக்கத்துலேயே தூதுவளை வந்து தானாக முளைச்சிருந்தது. அதை போய் பறிச்சுட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து தூதுவளை ரசம் வச்சு சாப்பிட்டா அந்த கோல்டு வந்து சரியாயிடும். முள் இருக்கும், பார்த்து பறிக்கணும், கையில் குத்திடும். நிறைய யூடியூப்பில் கண்டென்ட்டுக்காக வீடியோ போடுறாங்களா என்னன்னு தெரியல. இந்த முள்ளையெல்லாம் சிசர் வச்சு கட் பண்ணி அந்த ஒரு இலை இருக்குன்னா அந்த இலையில முக்கால்வாசி இலையை வந்து கட் பண்ணி எடுத்து போட்டுடுறாங்க. நீங்கள் வந்து முள்ளெல்லாம் கட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் அப்படியே சேர்த்து போட்டுக்கலாம், ரசம் வைக்கலாம், அரைச்சி கூட ரசம் வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சட்னிக்கு சூப்பராக இருக்கும், துவையல் செஞ்சால் நல்லாயிருக்கும். எவ்வளோ சளி இருந்தாலும் கரைஞ்சி ஓடிடும். வரிச்சிட்டு வந்தாச்சு, இப்போ ரசம் வைக்கலாம். 2 டைம் கழுவி தண்ணியில் ஊற வச்சிருக்கேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா மண் இருந்தாலும் அது அடியில் இறங்கிடும். மிளகு சீரகம் ஆல்ரெடி நான் வறுத்து அரைச்சி வச்சிருக்கிறதால இப்போ நான் அரைச்சிக்கல. மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். ஒரு 10 12 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். தோலோட தான் சேர்க்கணும், தோல் எடுக்கக்கூடாது. 3 கொத்து கருவேப்பிலை வந்து காம்போடவே சேர்த்துக்கிறேன். ரசத்துக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்க தூதுவளையும் அதோட சேர்த்துக்கலாம். இதை வந்து கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். உங்கள் இஷ்டம், நீங்கள் எப்படி வேணால் அரைக்கலாம். நான் வந்து லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சிக்கிறேன். இந்த அளவுக்கு வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து ரசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு வானலில் எண்ணெய் விட்டு சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி சூடாகட்டும். இப்போ கடுகு, சோம்பு, பெருங்காயம் சேர்த்து தாளிச்சிக்கிட்டு 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். காரம் இல்லாமல் செய்கிறேன், ஏன்னா கவினுக்கு வந்து கொடுக்கணும். அப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்த தூதுவளை, பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க மிளகு ஜீரக பொடியும் இதோடவே சேர்த்து, நம்ம அதை வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஆல்ரெடி நம்ம வறுத்து தான் பொடி பண்ணி வச்சுருக்கோம். மிளகு ஜீரகம் சேர்த்துட்டு அதோடய நான் தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கிறேன். தக்காளி ஓரளவு வதங்கி வந்ததும் புளி கரைச்சி வச்சுருக்க தண்ணியை சேர்த்து, உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நம்ம வந்து சாதாரண மிளகு ரசம் நுர பொங்கி வரும்போது ஆஃப் பண்ணிவிடுவோம். இது வந்து கொதிக்க வைங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 4 5 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிக்கோங்க. அவ்வளோதான், ரசம் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி சண்டேக்கு வந்து தூதுவளை ரசம், மெயினான டிஷ்ஷு தூதுவளை ரசம் தான் எனக்கு. இன்றைக்கி என்னென்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாங்க. தூதுவளை ரசம், ஒயிட் ரைஸ் தான். ஹஸ்பண்டுக்கு வந்து பீஃப் ஈரல் வந்து மண்ணீரல் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். காரமாக இருக்கும் இது. கவினுக்கு காரம் சேர்க்காமல் ஈரல் ஃப்ரையும் மூளையும் வறுத்து வச்சுருக்கேன். பீஃப் நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு வந்து ஒரு 1/4 கிலோக்கும் கொஞ்சம் கம்மியாக வந்து மட்டன் செமி கிரேவி மாதிரி செஞ்சுருக்கேன். பட் மட்டனே இருந்தாலும் எனக்கு இன்றைக்கி மெயின் வந்து தூதுவளை ரசம் தான். இதை வந்து ஒரு டீ டம்ளரில் ஊற்றி குடித்தா சூப்பராக இருக்கும். சாதத்தோடு சாப்பிடும் போதும் நல்லாயிருக்கும். பட் ஆனால் வந்து தனியாக சூப் மாதிரி ஒரு பவுலில் ஊற்றி குடிச்சிங்கன்னா எவ்வளோ சளி இருந்தாலும் 2 நல்லா கரைஞ்சி வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள்.